அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு காலையில் நம்ம கணிப்புகள் கொடுத்துருந்தோம். 702 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம். அது இல்லாமல் நம்ம என்ன மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 882 அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி 221 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 122 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கணிப்பு எடுத்தோம். அதே மாதிரி நம்ம ஒரு செட்டு போன வாரம் அந்த ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமி அப்படிங்கிற மாதிரி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு டம்மி நம்பராக தான் நம்ம 702 நம்ம எடுத்தோம். ஆனால் இந்த 702 தான் நம்மளுக்கு 502 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதில் பிசி நம்மளுக்கு 02 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கொடுத்த கணிப்புகள். ஓகேங்களா? சரியா? அதே மாதிரி 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம கணிப்புகளில் பார்த்துருந்தோம். அந்த 2 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் நம்ம கொடுத்த கணிப்புகள். ஸோ இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிற சார்ட்டு படி பார்க்கும்போது இப்போ நான் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்ல போனால், போன வாரம் தனலட்சுமிக்கு காருண்யா ப்ளஸ் அப்படிங்கிற என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட்டு நம்ம என்றைக்கு டம்மி நம்பர்னு சொல்கிறோமோ அதுதான் அன்றைக்கி தான் வருது. இங்கே 327 இருக்குது, இங்கே 502 இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு என்னமா கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா 3க்கு 2 அப்படின்னா 5க்கு 4. அதே மாதிரி இங்கே 2க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 4. அதே மாதிரி 7க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 7. ஸோ 447 அப்படிங்கிறது நம்மளுக்கு போன வாரம் இந்த செவ்வாய், அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி கணிப்புகளை வரும்போது இந்த 447 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இதை ஒரு செட்டாக நம்ம கெஸிங்கில் பார்ப்போம். ஓகேவா? சரி, இது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ 447 5க்கு 4, 0க்கு 4, 2க்கு 7 அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, இது இல்லாமல் நம்மளுக்கு காமனாக பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5க்கு நம்மளுக்கு 8 பவர். இந்த 5க்கு 8. அதே மாதிரி இந்த 0க்கு காமனாக பார்த்திங்கன்னா பவர் நம்மளுக்கு 3, 2க்கு 7. ஸோ நம்மளுக்கு 4, 4, 7 இல்லை 837, 447 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த 502 அப்படிங்கிறதுக்கு பவர் நம்பரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பவர் சார்ட்டை பார்க்குறோம். பவர் சார்ட்டில் இன்றைக்கி ரிசல்ட் 5. ஸோ 5க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஏ போல் 8 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க, அது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோன்னா 0க்கு 3. ஸோ நான் என்ன சொன்னேன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படின்னா. ஓகேங்களா? சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை இந்த 8 வராமல் 9ம், 0 வராமல் 0க்கு 3 வராமல் 4 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 183 இல்லை நம்மளுக்கு. ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி கணிப்பு எடுக்கும்போது நம்ம டேரெக்டாக இந்த பவர்னு நம்ம நினைப்போம். ஆனால் 0க்கு 3 வராமல் 0க்கு 4 வரும். அதனால தான் ஒரு ஆப்ஷனில் 0க்கு 4. 5க்கு 8 பவர் தான். ஆனால் 5க்கு 8 வராமல் ஒரு வேளை 9 வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம 83 இல்லைன்னா 94 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் எந்த வித ஆட்சேபனமே இல்லை. ஏன்னா சி போர்டில் 7 கன்ஃபார்மாக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு 837947 அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு 0க்கு 3 வரணும், இல்லைனா 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 தான் தெரியுது. ஸோ 837947 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நேற்று 498. ஓகேங்களா? 498க்கு 502. இந்த 498க்கு 502 எப்படி வந்துச்சுங்கிறத ஒரு தடவை ஜஸ்ட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 4க்கு 5, 4 + 1 5. சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத சொல்கிறேன். 4க்கு ஏ போர்டில் நேற்று ரிசல்ட்டு 4. நேற்று 400 பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு 4, 9,
4 சரிங்களா. ஸோ 4க்கு வந்து 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 9, 494 வந்து நம்ம 4க்கு வந்து 5 வந்திருக்குது இன்றைக்கி ரிசல்ட். 4க்கு வந்து 5 சரியா. அதே மாதிரி 9க்கு வந்து 0 வந்திருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு +0 ஓகேவா. அதே மாதிரி 8க்கு வந்து 2. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு ஏ போர்டில் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு பவர். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேவா. அப்போ நாளைக்குரிய கணிப்புகளில் நம்ம பவர் சார்ட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுலேயும் ஒரு வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஏ போர்டில் 5க்கு வந்து மைனஸ் ஓகேவா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இதில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 0க்கு 4ன்னு பவர் எடுத்துருக்கோம் பவர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றும் பவர் தான், இன்றைக்கும் பவர் தான், நம்மளும் பவர் தான் எடுத்திருக்கோம் சரியா. அதனால் நம்ம இதுலேருந்து எடுத்துருக்கிறது வந்திருக்கிறது உங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ 447, 837, 947 இவ்வளோ தான். ஒன்று 5க்கு வந்து 4, இல்லை 5க்கு வந்து 9, இல்லை 5க்கு வந்து 8 அவ்வளோதான். இந்த 3 எண்கள்லேருந்து வேறு எதுவுமே மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஆல் போர்டு அப்படிங்கிறபோது 4, 7 இதில் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பிசி அப்படின்னு செப்பரேட்டாக பார்த்தோம்னா கூட 47, 37, 73, 74 இவ்வளோ தான் நம்ம பிசியில் பார்க்குறோம் ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து வேறு இதுலேருந்து வராது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம ஏற்கனவே இந்த போன வார சார்ட்டு இப்போ நான் வந்து நம்ம பழைய சார்ட்டுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு வந்து நேற்று ஏசி, இன்றைக்கி பவர் அப்படிங்கும்போது நாளைக்கு பிசியில் வந்தால் ஒரு வேளை என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிசி அப்படிங்கும்போது ஒரு வேளை இந்த ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி 2க்கு 9, 2க்கு 9, 1க்கு 2 சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்குரிய ரிசல்ட்டு ஜஸ்ட்டு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். 502 இந்த இடத்துல 2க்கு 9 அப்படின்னு பவர்னா 5க்கு வந்து 2 பவர், 1க்கு 2னா 0க்கு 1, அதே மாதிரி 2க்கு 9. ஸோ இப்படி வச்சா கூட நம்மளுக்கு 219 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வருது. அதனால் இந்த 219ம் ஒரு எண்ணாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து 447, 837, 873, 947, 219 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது சரியா. அவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஆல் போர்டும் சரி, சி போர்டும் சரி, நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் சரிங்களா. இதே மாதிரி நம்ம பல கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம், பல விதத்தில் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது ஒரு மினிமம் ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ மட்டும் நம்ம தனியாக வந்து காலையில் 9 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கேன். அந்த மெம்பர்ஷிப்பில் என்ன மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 4Dயை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். இது வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய இந்த சேனலில் 2 விதமாக நம்ம வீடியோ கொடுக்கலாம். அதாவது இரவு வந்து காமனாக இப்போ நம்ம 9 to 10க்குள்ளே 9 to 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். மெம்பர்ஷிப் அப்படிங்கிறவங்களுக்கு காலையில் ஒரு 9 to 10க்குள்ளே
மெம்பர்ஷிப்புக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஒன்லி 4 டே தான் நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இது நம்மளுடைய சேனலில் வரும். சரியா? அதே மாதிரி டியருக்குரிய கெஸ்ஸிங்கும் நம்மளுடைய இன்னொரு சேனலில் ரெகுலராக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த ஜனவரியிலேருந்து நம்மளுடைய சேனல் இன்னொரு சேனல் 2 சேனலுமே நம்மளுக்கு அட் அ டைமில் இரவு மற்றும் காலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்லையும் அந்த சேனலில் டியர் காமனாக டியர் 3 ஷோவுக்கும் இருக்கிற மாதிரி காமனாக ஒரு கெஸ்ஸிங் அப்படிங்கிறத அந்த சேனல்லையும் போடுவோம். அந்த லிங்க் அந்த சேனலோட லிங்க் வந்து ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் மறக்காமல் இப்போலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த சேனலோட லிங்க்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதில் எப்படின்னா டியர் ஃபுல்லாகவே 3 ஷோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒரு கணிப்புகளாக பார்ப்போம். சரியா? ஸோ இவ்வளோ தான் தகவல்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மட்டும் ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.